மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு? ஏன் ஃபிரௌனாண்டு போய் அந்த மக்களை காப்பாத்தி கொண்டு வந்தாரு. காப்பாத்தி எங்க பாலஸ்தீனத்துல எடுத்துட்டு போயிட்டு வாங்க போர் செய்யலாம் தான் கூப்பிட்டாரு. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன் மூசாவே, எங்க ஃபிரௌனாண்டு காப்பாத்தி எங்களுக்கு வந்து பூண்டும் வெங்காயம் எல்லாம் விளைவிக்கிற அந்த இடத்துல நிம்மதியா வாழலான்னு பார்த்தா நீ இட்டுட்டு போயிட்டு இந்த ஊர்ல வந்து ஆட்சி அதிகாரம் செய்யணும், போர் புரியணும் வான்னு சொல்றியா மூசாவேன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லா இவங்க வந்து நீ சொல்ற இந்த மிஷன் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லாருன்னு. அல்ல அப்படியே லானத்தை இருக்கிறான், ஃபெயில். அப்படியே 40 வருஷம் நீங்க வெறும் நாடோடியா திரிங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? கோடு வாட இந்த குர்ஆன்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்க மெசேஜ், ஹதீஸ்ல கொடுத்திருக்கிறேன், கண்டுபிடிக்காம நீ வெறியும் 5 கடமைகள் மட்டும் செஞ்சு பாஸ் ஆயிடலாம்னு நினைக்காத. அந்த 5 கடமையோட பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வந்தார்? குர்ஆன் ஏன் அனுப்பிச்சான்? ஏன் ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கணும்? நம்ம அதை விட்டுட்டோம். இந்த ஃபீல் மட்டும் படுங்க போதும். இப்ப நம்ம ஆட்சி அதிகாரம் எல்லாம் வேணும் இல்ல, இதை ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான். ஷைத்தானே கண்டுபிடிக்கிறான்டா, உஷாரா, நாலா பக்கம் குடும்ப டென்ஷன் ஏத்துவாடா, பணம் டென்ஷன் ஏத்துவாடா, இவனை கண்டுபிடிக்க விடாதடா, இவன் அந்த பக்கம் போகக்கூடாதா. அப்ப கபர்ல வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம கபர்ல விட்டோம், நம்ம தலைமாட்டான்னு குர்ஆன் வந்து நிற்கும், நம்மளுடைய நல்ல மல் வரும். அது வந்து நம்ம பயந்து நிற்கும் சொல்லுவோம், நீ பயப்படாத, நீ இந்த உலகத்துல எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும், நீ வெறும் இந்த கடமையில மட்டும் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மிஷன் பண்ணாரு? இப்ராஹிம் நபி என்ன ஒரு சமுதாயமா தான் யோசிச்சார். நம்மளே துவா கேட்டா எப்படி கேட்கணும்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், இப்படி கேட்க கூடாது. இந்த சமுதாயம் எப்படியா போயிடுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சமுதாயத்தை விட்டு போனாரு? இந்த சமுதாயம் ஒரேடியா போயிடுச்சே அல்லாஹ், நீ கொண்டு வந்த இந்த குர்ஆனோட சட்டத்திட்டம் இல்லையா அல்லாஹ், நீ சொன்ன இந்த ஆட்சி அதிகாரம் இவங்க பண்ணலையே அல்லாஹ், இந்த ஃபீலிங் இருக்கு. இந்த ஃபீலிங் யாரு இருக்கோ அவன் பாஸ். இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை விட்டுட்டாங்க.